நம்ம லைஃப்லயே ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய டைம் அப்படின்னா அடாலசன்ட் ஸ்டேஜ் தான். இந்த அடாலசன்ட் ஸ்டேஜ்ல எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறதில்ல. ஒரு சிலருக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். மைசெல்ஃப் சுகுமார், ஐ அம் தி ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. அடாலசன்ட் ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் மென்டல் ஹெல்த் இஷ்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர். இதை சிச்சுவேஷனல் டிப்ரெஷன் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு காரணம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட். அதாவது அந்த ஈவெண்ட்ல அவங்க ஓரளவுக்கு ஒரு ரீச் ஆகே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்குள்ள ஏற்றிப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடய அவங்க அந்த ஏரியாவில் அந்த சுச்சுவேஷன்ல அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடய இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு சேட்னஸ் வரலாம், ஃபிசிக்கலாக ஒரு சில சிம்டம்ஸ் வரலாம். ஸோ ரொம்ப ஒரி பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும். இதை தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸர் இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸர் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸராகவும் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸர்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு சேர்ந்துருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸர் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்கனால கரெக்டாக பிஹேவ் பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா எமோஷனல் அண்ட் பிஹேவியரல் ப்ராப்ளம் வரும். அதனால இவங்களுக்கு இதில் நிறைய சிம்டம்ஸ்லாம் காட்டும். எமோஷனலில் இந்த மாதிரியான சிம்டம்ஸ், பிஹேவியரில் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நிறைய காட்டும். ஸோ ஒவ்வொரு சிம்டம்ஸாக பார்க்கலாம். எமோஷனல் சிம்டம்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் அவங்க ஆங்ஸைட்டியாக இருப்பாங்க, கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பதட்டம் வரும். அந்த பதட்டம் எங்கேருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஆங்ஸைட்டி இருக்கும். ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நர்வஸ்னஸ், கொஞ்சம் பயமும் இருக்கும் இல்லையா? நர்வஸ்னஸ் இருக்கும். அடுத்ததாக டிப்ரெஸ்டு மூட். அவங்க வந்து பூஸ்டிக்காக இருக்க மாட்டாங்க, டிப்ரெஸ் ஆயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஆங்ஸைட்டி வந்து ஒரு சிலர் ஆங்ஸைட்டி வந்தால் பூஸ்ட் ஆவாங்க, இவங்க ஆங்ஸைட்டி வந்து டிப்ரெஸ்ஸும் ஆவாங்க. டிப்ரெஸ் மட்டும் இல்லை, அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட்டில் இருக்காங்க, அந்த ஈவெண்ட்டு தான் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதுதான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸர் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை இவங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த ஈவெண்ட்டில் இவங்க சஃபர் ஆவாங்க. ஸோ சஃபர் ஆகிறத டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, டிஸ்பரன்ஸ், விரக்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே போல் உங்களுக்கு காக்னேட்டிவ்லையும் ஒரு சில சிம்டம்ஸ் காட்டும். என்ன அப்படின்னா சூசைடல் தாட்ஸ் வரும். அதே போல் கான்சென்ட்ரேட் இவங்களால் பண்ண முடியாது. அந்த குறிப்பிட்ட டைம் அந்த சுச்சுவேஷனல் டிப்ரெஷன் வரும்போது இவங்களால சுத்தமாகவே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சில பிஹேவியரல் சிம்டம்ஸ் காட்டும். ஃபர்ஸ்ட்டு ஸ்லீப்லெஸ்னஸ். அவங்களுக்கு கரெக்டாக தூக்கம் வராது, ஸ்லீப் சைக்கிள் கரெக்டாக மெயின்டைன் ஆகாது. அடுத்ததாக ஈட்டிங் ப்ராப்பராக இருக்காது. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ தனியாக வரணும், ஐசோலேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் அவங்களுக்குள்ள அதிகமாக வரும். அடுத்ததாக ஒர்க்கில் கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன வேலை தான், அதை செய்யும்போது அவங்களோட 100% பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி செய்வாங்க. அதே போல் பில்லெல்லாம் கரெக்டாக பே பண்ண மாட்டாங்க, மறந்துட்டு அதிகப்படியான. ஸோ ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ண மாட்டாங்க. அடுத்தது ஃபைட்டிங், அதிகமாக சண்டை போடுவாங்க, புதுசுன்னு கோவம் வரும், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிரைவிங் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத மாதிரி, ஸோ ரொம்ப ரெக்லெஸ் டிரைவிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க டிரைவ் பண்ணிட்டு போவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர் டிப்ரெஸ்டு மூடோட மட்டும் வராது, அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர் வித் ஆங்ஸைட்டிலையும் வரும். அதே போல் ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஸ்டு மூட் இது ரெண்டும் சேர்ந்தா அப்படி வரும். அதே போல் காண்டாக்ட் டிஸ்டர்பன்ஸ். காண்டாக்ட் அப்படின்னா பிஹேவியர் தான். ஸோ அவங்களுக்கு பிஹேவியர் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர் வித் காண்டாக்ட் டிஸ்டர்பன்ஸ் அதுலேயும் வரும். எமோஷன்ஸ் ப்ராப்ளம், அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர் வித் எமோஷன் ப்ராப்ளம். அதே போல் எமோஷன் அண்ட் காண்டாக்ட் டிஸ்டர்பன்ஸ் இப்படி வரலாம். அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர் அன்ஸ்பெசிஃபைடு. ஸோ இதில் எதுலையுமே இல்லாமல் புதுசாக ஏதாவது பார்க்குறோம் அப்படின்னா அது அன்ஸ்பெசிஃபைடு அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி டிப்ரெஸ்டு மூட் அண்ட் ஆங்ஸைட்டி இதில் இருக்கவங்கெல்லாம் ஸ்லீப்லெஸ்னஸ், அவங்களுக்கு கம்மியான ஸ்லீப் தான் இருக்கும். அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, சேடாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களோட காக்னேட்டிவ்ல ஒரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு தான் அதிகப்படியான சூசைடல் தாட்ஸ் வரும். அதே போல் சோசியலாக வித்ட்ரால் ஆவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தனியாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சூசைடல் தாட்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ மேஜர் டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கூட 3 மாதம் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சூசைட் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சிச்சுவேஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர் இருக்கு இல்லையா, சிச்சுவேஷனல் டிப்ரெஷன் அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர், இது வரக்கூடிய பர்சன் லெஸ் தென் 1 மந்த்லேயே சூசைடல் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டடி இருக்குது. ஸோ அடலசன்ஸ் அதிகமாக சூசைட் அட்டன் பண்ணுறது இந்த ரீசனால தான், சிச்சுவேஷனல் டிப்ரெஷன். அதே போல் இந்த டிப்ரெஸ்டு மூட் அண்ட் ஆங்ஸைட்டியில் இருக்கவனால அவ்வளோ ஈஸியாக கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியாது. அடுத்ததான் காண்டாக்ட். நான் சொன்ன மாதிரி பிஹேவியரல் இஷ்யூஸ். பிஹேவியரல் இஷ்யூஸ் அப்படின்னா இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. அதே போல் நான் சொன்ன டிரைவ் பண்ணுறது சொன்னேன் இல்லையா,
ஸோ ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப லெத்தார்ஜிக்காக ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட ட்ரைவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் ஸ்டீலிங் பிஹேவியர்லாம் வரும். ஸோ மற்றவங்க பொருளை திருடணும் அப்படின்ற மாதிரியான பிஹேவியர்லாம் வரும். அதே போல் எதையுமே நல்லா வச்சுக்கூடாது, எதையும் நாசம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி இவங்க பண்ணிடுவாங்க, பிஹேவியரில் காட்டிடுவாங்க. ஸோ இவங்களோட இம்பல்ஸை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால இம்பல்சிவ் பிஹேவியர் ஏதாவது வரலாம். ஆன்டி சோசியல் பிஹேவியர்ஸ், சொசைட்டி நார்ம்ஸை ஃபாலோ பண்ணாத மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நிறைய இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வயலன்ஸ் எல்லாம் இவங்க அதிகமாக பண்ணுவாங்க. சரி, இந்த அடலசன்ஸ்க்கு எது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபேமிலியில் பேரண்டல் இஷ்யூஸ் இருக்கலாம், அல்லது அப்பா அம்மா டிவோர்ஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸராக இருக்கும். அடுத்ததாக பியர். ஸோ பியர் ப்ராப்ளம், அங்கே வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஸ்கூலிங்லேயும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் காலேஜ் போயிட்டுருக்காங்க அப்படின்னா காலேஜ். அதே போல் ஒரு சில ரிஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸராக ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் இவங்களால தாங்கிக்க முடியாமல் சிச்சுவேஷனல் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு சீக்கிரமாக சூசைட் பண்ணி போட சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், மேஜர் டிப்ரெஷனில் இருக்கவங்க கூட 3 months டைம் எடுத்துட்டு தான் சூசைடல் தாட்ஸ் வந்து சூசைட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சிச்சுவேஷனல் டிப்ரெஷன் இருக்கவங்க less than 1 monthக்குள்ளேயே சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க. அடலசன்ட்க்கு எந்த அளவில் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸ்கேல் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கேல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெர்சீவ்டு ஸ்ட்ரெஸ் ஸ்கேல். அடுத்ததாக லைஃப் ஈவெண்ட் கொஸ்டினரி. இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதை வச்சு அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அடுத்ததாக ஹாஸ்பிட்டல் ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் ஸ்கேல், HADS. ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குது, இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டரில் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சூசைட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இம்மீடியட்டாக நம்மளுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்கள நம்ம வேற எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காததுக்கு முன்னாடியே நம்ம மீட்டு கொண்டு வர முடியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா சைக்கோ சோசியல் இன்டர்வென்ஷன். அதில் தான் அவங்களோட ரியாலிட்டியை அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி கவுன்சிலிங் பண்ணணும். ஸோ இதுதான் ரியாலிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸை கடந்து தான் நம்ம வந்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க அண்டர்ஸ்டாண்டபுளாக தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் புரிய வச்சா போதும். அவங்களோட தாட்ஸ் எல்லாமே வைடராக போச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு சைக்கோ தெரப்பி, ஃபார்மோகோ தெரப்பி இதெல்லாம் கொடுக்கலாம். அலிவேட்டட் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிம்டம்ஸ்க்கு தகுந்த மாதிரியான மெடிக்கேஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணி அவங்கள அந்த சிம்டம்ஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள மறுபடியும் நார்மல் லைஃப்க்கு லீட் பண்ண முடியும். இப்போ ஒரு அடல்சனை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டருக்குள்ளே போகாமல் எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அவங்க அந்த ஸ்டேஜை கடந்து தான் வந்தாகணும். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறோம், ஒரு அடலசன்ட் பையன். ஸோ சிச்சுவேஷனல் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே இருக்கான், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்கு வெளியே தெரியுது அப்படின்னா உடனடியாக அந்த பையனை கூப்பிட்டு ஸோ ரியாலிட்டியாக அவனுக்கு புரிய வைக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது அப்படிங்கிறத அவன்கிட்ட எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லிட்டா அவன் கொஞ்சம் புரிஞ்சுப்பான். அடுத்ததாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவனுக்கு மேக்ஸிமம் பியர் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்டு அவனுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, அவனுக்கு அந்த சொல்யூஷனை கொடுத்துட்டா போதும், அவனுக்கு மேற்கொண்டு அந்த சிச்சுவேஷனல் டிப்ரெஷன் வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பையனை வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கூட அந்த பையன் மற்ற பையனை வெளியே கொண்டு வந்துடும். ஸோ சிச்சுவேஷனல் டிப்ரெஷனை ஈஸியாக குறைக்க முடியும். அதனால நம்ம சூசைடல் ரேட்டை ரொம்ப கம்மியாக்க முடியும். சரிடா, அடலசனுக்கு இது மட்டும்தான் பிரச்சனையா, வேற பிரச்சனையா இல்லையா அப்படின்னு கேட்டால் நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு சைக்காலஜிக்கலாக ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் இதே அடலசனுக்கு வரக்கூடிய வேற சில சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐ நீட் யுவர் சப்போர்ட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.